அந்த திவ்யா தான் சொல்லிட்டு இருக்காங்க, சத்தியமா சொன்னாங்க. அந்த டோனு கத்துன அவங்க அது ஒரு பெரிய இஷ்யூ மச்சான். நீ கத்துறத ஆயிசா ட்ரை பண்ணுவாங்க. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ லைவ்ல நடந்துட்டு இருக்க விஷயத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கானா வினோத், அமித், சாண்ட்ரா இவங்க 3 பேருமே சேர்ந்த மாதிரி பேசிட்டு இருக்காங்க. யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா திவ்யா கணேஷை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்ன பேசினாங்கன்றதை டீட்டெயிலா பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னா இந்த வீடியோ பூஸ்ட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா சின்ன சின்ன அப்டேட்ல இருந்து உடனே நம்ம சேனல்ல வீடியோவா வந்துடும். நைட்டு நடந்த இஷ்யூ கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நேத்து எபிசோட்லயே வந்து கொஞ்சம் காமிச்சிட்டாங்க. ஆனா அதை தாண்டி நிறைய பிரச்சனை ஓடிச்சுங்க. நைட்டு சமயம் லைவ் ஃபுல்லா அந்த சண்டை தான். முதல்ல வந்து திவ்யா கணேஷ்க்கும் கானா வினோத்துக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டது. அந்த 7:30 இஷ்யூனால மோதல் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் பார்வதிக்கும் திவ்யா கணேஷ்க்கும் மோதல் ஏற்பட்டது. மாத்தி 2 பேருமே மார்க்கிங்லாம் பண்ணிக்கிட்டாங்க. திவ்யா கணேஷ் பண்ணாங்க பதிலுக்கு, அதுக்கப்புறம் பார்வதியும் வந்து பேசுற மாதிரிலாம் பேசி மார்க்கிங்லாம் நடந்தது. எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பிரச்சனை முடியலங்க. காரணம் என்னன்னா அதை பத்தியே தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. லைவ் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நைட்டு ஃபுல்லா அது ஓடிச்சு. இப்ப காலையில ஆரம்பிச்சதுல இருந்து அந்த இஷ்யூவை பத்தி தான் எல்லாருமே மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் கானா வினோத், அமித், சாண்ட்ரா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. திவ்யா கணேஷ் ஒரு விஷயத்தை பண்றாங்க, பிளான் பண்ணி தான் பண்றாங்கன்ற மாதிரிலாம் இவங்க டிஸ்கஷன் போதுங்க. அது என்னன்னா நம்ம பேசும்போது அதுல இருந்து ஒரு வார்த்தையை பிடிச்சிக்கிறாங்க, அதை வச்சு பிரச்சனையை உருவாக்குறாங்க, திட்டமிட்டே பிரச்சனையை உருவாக்குறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவங்களுக்குள்ள டிஸ்கஷன் போகுது. உண்மையாலே வந்து எனக்கு தெரிஞ்சு திவ்யா அதை பண்றாங்க, வேணும்ட்டே பண்றாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமையை குறி வச்சு பண்றாங்க. வெள்ளிக்கிழமையில ஒரு இஷ்யூவை நம்ம கிரியேட் பண்ணா அடுத்த நாளே சனி ஞாயிறு வந்துருதா, ஸோ கண்டிப்பா அந்த இஷ்யூ வரும். அந்த இஷ்யூல நம்ம பக்கம் நியாயம் இருக்கிற மாதிரி நம்ம கொண்டு வந்துடணும்னு திவ்யா ஒரு ப்ளே பண்றாங்க. நேத்துலாம் நடந்ததுல வந்து திவ்யா சைடுல நிறைய தப்பு இருக்குங்க. என்னன்னா எப்பவுமே திவ்யா மாட்ட மாட்டாங்க. ஹவுஸ் மேட்ஸ் எல்லாம் திவ்யா சைடு நியாயம் இருக்குன்ற மாதிரி போயிடுவாங்க. ஆனா வந்து நேத்து பண்ணதுல வந்து ஹவுஸ் மேட்ஸே வந்து திவ்யா சைடு தப்பு இருக்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. எதை வச்சு தெரியுமா சொல்றேன்? சரி, சாண்ட்ரா எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க, அமித் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு, கானா வினோத் எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாரு, திவ்யாவை தப்புன்னு தான் சொல்லுவாருன்னு நீங்க நினைப்பீங்க. அது எனக்கு புரியுது. ஆனா நேத்து நடந்த இஷ்யூல எல்லாருமே திவ்யா சைடு தப்புன்னு தான் சொல்றாங்க. உதாரணத்துக்கு உள்ள விக்ரம், கனி பேசிட்டு இருக்காங்க. அவங்களுமே திவ்யா பண்ணது தான் தப்புன்னு சொல்றாங்க. இதை தாண்டி சுபிக்ஷாவோட மனசுலயும் வந்து திவ்யா பண்ணது தப்புன்னு தெளிவா தெரியுது. அரோராவோட மனசுலயும் திவ்யா பண்ணது தப்புன்னு தெளிவா தெரியுது. ஆக்சுவலா திவ்யா வந்து 7:30 ஸ்டார்டிங் காமெடியா சொன்னாங்களா, அது தப்பு இல்லைங்க. காமெடி யாருனாலும் பண்ணலாம், காமெடியா சொன்னாங்க. கானா வினோத் ஏன் 7:30 சொன்னீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறார்ல, கொஞ்சம் கோவமா கேட்க ஆரம்பிக்கிறார்ல, ஏங்க அப்படி சொன்னீங்கன்னு கேட்க ஆரம்பிக்கிறார்ல. எங்க நான் ஃபன்னா தான் சொன்னேன், உங்க மனசு கஷ்டப்படுத்திருந்தா பட்டிருந்தா சாரின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல ஒரு இஷ்யூ ஆயிருக்கும். அந்த இஷ்யூன்னு வந்தாலே கானா வினோத் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு சண்டன் வந்தாலே வா போன்னு பேச ஆரம்பிச்சிருவாரு. அதாவது வந்து அப்படி பேசக்கூடாது, வாங்க போங்க தான் பேசணும். பட் ஆனா கானா வினோத் ஸ்டார்டிங்ல இருந்தே அப்படிதான் பண்றாரு. திவ்யா கிட்ட மட்டும் இல்ல, யார்கிட்டனாலும் வா போன்னு தான் பேசுவாரு. அதே மாதிரி திவ்யாவை விட இவர் வயசுல ரொம்ப பெரியவர், வாப்போன்னு சொன்னாலும் பெரிய தப்பில்லை. ஆனா திவ்யா இந்த மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வாப்போவை பிடிச்சிப்பாங்க. இஷ்யூ என்னது, 7:30 சொன்னது தான் இஷ்யூ. ஆனா திவ்யா உடனே அடுத்த இஷ்யூக்கு ஜம்ப் பண்ணிடுவாங்க. வாப்போன்னு எதுக்கு சொல்றீங்க, வாப்போன்னு எதுக்கு சொல்றீங்க, இப்போ ஏன் கத்துறீங்கன்னு கேட்பாங்க. கானா வினோத் வசமா மாட்டிக்கிறாரு. தேவையில்லாம கானா வினோத் அவங்க கிட்ட பேசி மாட்டிக்கிறாரா? கானா வினோத் அதை தான் இங்க சொல்லிட்டு இருக்காரு. என்னன்னா என்ன கத்துறேன்னு சொல்றாங்க. எங்க பேசும்போது அவங்களும் தாங்க கத்துறாங்க, அதை யாருமே நோட் பண்ணி கேட்க மாட்டாங்க. அதாவது நான் கத்துறேன்னா அவங்களும் பேசும்போது பதிலுக்கு கத்துறாங்க, நானும் அதனால தான் கத்திட்டு இருக்கேன். அதை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க என் வார்த்தையில இருந்து, அதாவது நான் பேசும்போதுல இருந்து ஒரு வார்த்தை எடுத்தே என்ன லாக் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி அம்மா கூட இந்த விஷயத்தை வரும்போது சொன்னாங்க. அதாவது பார்வதி கிட்ட தனியா பேசுறதுக்காக வந்தாங்கல்ல, அப்ப என் காதுல இது கேட்டது. திவ்யாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுற வார்த்தையில இருந்து எடுத்து தான் நம்மளை லாக் பண்றான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற திவ்யாவுமே அதை கவனிச்சாங்கன்ற மாதிரிலாம் கானா வினோத் சொல்லிட்டு இருக்காரு. ஆக்சுவலா இங்க இருக்க அமித் இருக்காருல, நிறைய விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா திவ்யாவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேம்ல நம்ம எப்படி நல்லா பண்ணலாம், எப்படி அந்த கேம்ல ஜெயிக்கலான்றதை பத்தி யோசிக்க மாட்டாங்க. எப்படி வந்து கரெக்டா, அதாவது ஒரு இஷ்யூவை கிரியேட் பண்ணி அந்த இஷ்யூல அவங்க பக்கம் தான் நியாயம்ன்றதுக்கு என்னென்னமோ பாயிண்ட் எல்லாம் வைக்கிறதுக்கு தான் ட்ரை பண்றாங்களே தவிர ஒரு கேம்ல கான்சென்ட்ரேஷனே பண்ண மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. திவ்யாவை பத்தி இப்ப நிறைய பேர் நிறைய பாயிண்ட் வச்சுட்டு இருக்காங்க. என்னன்னா திவ்யா வந்து இப்ப திவ்யா பேசும்போது அவங்க சார்பா நம்ம பேசிட்டோம்னா எதுவும் இல்லை. ஆனா திவ்யா நீங்க இது பண்ணது தப்பு, அது பண்ணது தப்புன்னு பாயிண்ட் அவுட் பண்ணா அவங்க ஏத்துக்க மாட்டாங்க, கோவப்பட ஆரம்பிக்கிறாங்கன்ட்டு உள்ள வந்து இது லைவ்ல வெளியே நடந்துட்டு இருக்கும் போது உள்ள வந்து கனியும் விக்ரமும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க அதை தான் சொல்றாங்க, எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்கன்ட்டு. ஸோ இந்த இஷ்யூல யார் பக்கம் சரி, லைவை பார்த்தவங்க சொல்லுங்க யார் பக்கம் சரி யார் பக்கம் தப்புன்னு. திரும்பி வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.